கிட்டத்தட்ட திமுக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்கு. நான் விஜய் சார் ஒன்று சொல்கிறேன், நிறைய முறை பேசணும். திமுக முடிஞ்சிருச்சு, திமுக அழிஞ்சிருச்சு, திமுக ஒழிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்க எல்லாம் விஜய் சாருக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க திமுகவை, உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறேன் விஜய் சார். திமுக அழிஞ்சிருச்சு ஒழிஞ்சிருச்சுன்னு எஞ்சிக்காதுன்னு சொல்லாதீங்க, அப்படி சொன்னவங்களாம் அழிஞ்சு போயிட்டோம். நாங்கள்லாம் பரோட்டா, அதாவது பரோட்டா மாஸ்டர், நாங்கள்லாம் ஸ்பெஷல் பரோட்டா மாஸ்டர். நாங்கள் கொத்து பரோட்டா போட்டோம்னு வச்சுங்க, ஜெயிச்சவங்களே இன்னும் தொகுதியில் போய் நன்றி சொல்ல, மறுநாள் தொகுதி ஜிபேரி போறார், அழுகுறா மக்கள்லாம். உங்கள் கூட்டத்தை பார்க்கறதுக்கு கூட்ட நெரிச்சல், ஒரு 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 அரசியல் கட்சி தலைவர் கூட்டத்தை பார்க்க வந்து இறந்து போனவங்க தானே. ஒரு பயம் கிடையாது, குழந்தை தூக்கினார் கூட. ஸ்டில் நோ இஸ் அன் ஆக்டர். சிஎம் ஆன பிறகு கூட அவர் ஆக்டர் தான். ஒரு நடிகரை பார்க்க வந்து ஒரு கூட்ட நெரிச்சல் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு நினைவு சின்னம் கட்டுறன்றாங்க. சுதந்திர போராட்ட தியாகிகளா? மக்கள் கேட்பாங்க. தனிப்பட்ட குடியாத்தம் கேட்க மாட்டான், மக்கள் கேட்பாங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு உடுப்பி ஓட்டல் எச்எல் அரசு, அதில் தராத்தரம் இல்லாதவங்கலாம் கூட்டணி சேர்த்துனா அவனுங்கெல்லாம் எங்களை பற்றி பிரச்சனை எனக்கு சிரிப்பு தான் வருது. யார்? இந்த சைக்கோ வைகோ. 7 வருஷம் 9 வருஷம் எங்கள் கூட பயணிக்கிற, 5 வருஷம் ஆளுங்கட்சி இது, உன்னை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறோம், எங்களோடய இருக்கிற, உனக்கு அப்பெல்லாம் தெரியல திமுக கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். அது எப்படி நான் கூட்டணி கட்சியில் இருக்கும் பொழுது அது வந்து அவரை நான் விமர்சிப்பது, அது கூட்டணி தர்மம் இல்லையா? இந்த மண்ணுலகில் வாழும் முறை முத்தமிழரின் அண்ணன் கலைஞருக்கு நான் பாதுகாப்பு கவசமாக இருப்பேன். அண்ணன் கலைஞர் கடலிலே குதி என்று சொன்னாலும் நான் கடலிலே குதிப்பேன். அண்ணன் கலைஞரிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். நான் அண்ணன் கலைஞரிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். தளபதி ஸ்டாலின் அவர்களை பாதுகாப்பேன். கர்ணனுக்கு எப்படி கவச்ச குண்டலமோ, தளபதி ஸ்டாலினுக்கு நான் தான் கவச்ச குண்டலமாக மதிமுக இருக்கும். இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கும், தமிழக வெற்றி கழகத்தின் அரசுகளுக்கும் எதிரிகளிருந்து வருகிற கணைகளை தட்டி எறிந்து அவர்களை பாதுகாக்கிற பாதுகாப்பு கவசமாக மதிமுக இருக்கும். தும்பச்சடியில தூக்கு போட்டு தொங்கு. இவர் நடிச்ச படத்துல ஒண்ணு கூட கருத்துள்ள படம் கிடையாது. ஆனா ஒண்ணு, இளைஞர்களை ஈர்த்துட்டார். இப்போதான் ஒரு 6 வருஷமா விஜய் சார் வந்து அது +2 படித்த 10th படித்த பசங்களுக்கு அந்த பணம்லாம் கொடுத்தாரு. கொரோனாவில் எங்கே போனார் சார்? அது இவர் எதுவுமே இல்லை, இவர் வந்திருக்கிறாரு. ஸோ அரசியல் வேற மாதிரி போகுது. ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மளோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளரும் திமுகவினுடைய ஊடகவியலாளருமாக இருக்கக்கூடிய திரு குடியாத்தன் குமரன் அவர்கள் தான் இருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். வாழ்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்க பல கருத்துக்களை இன்னைக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சட்டசபையிலுமே கூட அந்த கருத்தை அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. என்ன பேசுங்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கொத்து பரோட்டா போட்டு இன்னைக்கு கொத்து பரோட்டா போட்டாச்சு அப்படின்னு அதை விட இன்னொரு படி மேலே போய் இன்னைக்கு அதை தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட திமுக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்கு. நான் விஜய் சார் ஒன்று சொல்கிறேன், நிறைய முறை பேசணும். திமுக முடிஞ்சிருச்சு, திமுக அழிஞ்சிருச்சு, திமுக ஒழிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்க எல்லாம் அவங்க ஒழிஞ்சு போயிட்டாங்க. திமுக யாரெல்லாம் அழிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களோ, திமுக யாரெல்லாம் ஒழிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. பக்தவச்சிலேருந்து, ராஜாஜிலேருந்து, அன்னை இந்திரா காந்தியிலேருந்து, ஜவஹர்லால் நேரு காலத்திலேருந்து, ராஜீவ் காந்தியிலேருந்து, தமிழ்நாடு அரசியல் எடுத்துனா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லேருந்து, அம்மையார் செல்வி ஜெயலலிதாலேருந்து, பெருந்தலைவர் காமராஜர் எங்களை எதிர்த்தார். அவரு மிக சிறந்த தலைவர். எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் ரோல் மாடல் யாருன்னா பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். மிகப்பெரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர், கடவுளுக்கு ஈக்குவலானவர். அவரும் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. பெரியாரையும் எதிர்த்துருக்குறோம். அவர் எங்களை கடுமையாக பேசியிருக்காரு. அவர் எங்களை கடுமை. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கடைசியாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் வரைக்கும் எங்களை யாரெல்லாம் எதிர்த்து நாங்கள் யாரெல்லாம் எங்களை ஒழிஞ்சு போயிடுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் கல்லறை கட்டினது, மணிமண்டபம் கட்டினது, முதல் மாலை வச்சிருந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் இரங்கல் கடிதம் எழுந்தது எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர், எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். இன்றைக்கி இவர் நான் விஜய் சாருக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க திமுகவை, உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறேன் விஜய் சார். திமுக அழிஞ்சிச்சு ஒழிஞ்சிச்சுன்னு எஞ்சிக்காதுன்னு சொல்லாதீங்க, அப்படி சொன்னவங்களாம் அழிஞ்சு போயிட்டான். அப்படியெல்லாம் அரசியலே அழிஞ்சிட்டான், கல்லறையில் படுத்துனுக்குறான். அதனால் நான் அவருக்கு என்ன சொன்னேன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், திமுக அழிஞ்சிச்சு ஒழிஞ்சு சொல்ல. கொத்து நான் 5 நிமிஷம் பேசுனதில் கொத்து பரோட்டா போட்டேன்றீங்களே, நாங்கள்லாம் பரோட்டா மாஸ்டர்.
நாங்கள்லாம் பரோட்டா, அதாவது பரோட்டா மாஸ்டர், நாங்கள்லாம் ஸ்பெஷல் பரோட்டா மாஸ்டர். நாங்கள் கொத்து பரோட்டா போட்டோன்னு வச்சுங்க, சும்மா 4 பரோட்டாவை பிச்சு போட்டு, சும்மா 9 முட்டை போட்டு, சும்மா தக்காளி அரைஞ்சி போட்டு, வெங்காயம் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு, மெழுகு போட்டு, சும்மா அப்படியே அவரதே ஒரு பாட்டு வருமே, கொத்து பரோட்டா போட்டா என்னது, அந்த பாட்டு பாட தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? 2வது படத்துலயும் 3வது படத்துல தொட்டப்பேட்டா ரோட்டு மேல தொட்டப்பேட்டா ரோட்டில் கொத்து பரோட்டா, அது அந்த பாட்டு. தொட்டுக்குள்ள சிக்கன் தரேன். நல்ல பாடுங்களே தம்பி, தெரியும். கம்பகன் தெரியும். அவரு பாடினா நம்மளும் பாடும். என்னது, தொட்டப்பேட்டா ரோட்டிலே கொத்து பரோட்டா, நான் தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா, அப்படி ஆடினார்ல அந்த பரோட்டா மாஸ்டர் விஜய் சார். கொத்து பரோட்டா போட்டோன்னு சொன்னீங்கல்ல, ஒரு தோல்வியை வச்சு ஒரு தலைவன் இடைப்படக்கூடாது விஜய் சார். என்ன சொல்றது, நாங்கள் கைமா பண்ணுவோம். கொத்து பரோட்டாவோட கைமா ரொம்ப சின்னதாக இருக்கும் விஜய் சார். நாங்கள் கைமாவில் ஸ்பெஷலிஸ்ட்டு. கொத்து பரோட்டா மாஸ்டர் நாங்கள். கைமா பண்ணுவோம். நீங்கள் கொத்து பரோட்டா, நாங்கள் கைமா பண்ணுவோம். விரைவில் பண்ணுவோம், நாங்களும் கைமா பண்ணுவோம். நீ 5 நிமிஷம் நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன்னு பேசுறது ரொம்ப ஆணவமான பேச்சு. குளத்தூர் மக்கள் அழுகுறான். அவர் அப்பா எங்கன்னு தேடினேன்னு சட்டமன்றத்தில் பேசினார்ல, தேர்தலில் நீ சொன்ன மாதிரி ஆமாப்பா என் தலைவன் தளபதி தோத்துட்டாருப்பா, 4 மணி அறிவாளத்துக்கு வந்துட்டார். எந்த தலைமையா தமிழ்நாட்டில் இப்படி? இன்னும் பலர் என் கட்சியில் வெளியே வராமக்கிறாங்க. என் கட்சியில் இது சொல்கிறது எனக்கு எந்த ஐயப்பாடு கிடையாது. 4 மணி வந்து மறுநாள் தொகுதிக்கு போயிட்டாருங்க. ஜெயிச்சவங்களே இன்னும் தொகுதியில் போய் நன்றி சொல்ல, மறுநாள் தொகுதி ஜீப் ஏறி போறார், அழுகுறா மக்கள்லாம். ஐயோ நான் ஒரு ஓட்டு போடாம விட்டா இவருனா ஜெயிக்காத போயிட்டு போறான்னு நினைச்சு நாங்கள் ஒத்தொத்தர் இப்படி பண்ணிட்டோமே. தொகுதிக்கு போயிட்டு அவர் வேலையை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. கொத்து பரோட்டா போட்டான்றதுல இதெல்லாம் ரொம்ப டூ மச். அதெல்லாம் அதே மாதிரி அவர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கு அதாவது அந்த கரூரில் பேசும்போது வந்து என்ன சொன்னார்னா, கரூர் அதில் 41 பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. அவங்களுக்கு தற்காலிக அரசு பணி வழங்கியிருக்கிறாரு. அவங்களுக்கு விரைவில் ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த அரசு பணி வழங்குறதே வந்து பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிற போது, இந்த நினைவு சின்னம் அது மேலும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறோம். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நான் எதனா சொன்னால் தப்பாயிடும். நான் அது எதனா சொன்னால் தப்பாயிடும். சுதந்திர போராட்ட தியாகிங்களா மக்கள் கேட்பாங்க. தனிப்பட்ட குடியாத்த குமரன் கேட்க மாட்டான், மக்கள் கேட்பாங்க. சுதந்திர போராட்ட தியாகிங்களா? இப்போ தலைவர் தளபதி வந்து விழுப்புரம் பக்கத்தில் வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் இடஒதுக்கீட்டுக்காக போராடினாங்க. துப்பாக்கி சூட்டில் 22 பேர் இறந்து போனாங்க. அவங்களுக்கு நினைவு சின்னம் மணிமண்டபம் கட்டினார். அது நியாயம். ஏன்னா இடஒதுக்கீட்டு போராட்டத்துக்காக போராடி இறந்த தியாகிகள் அவர்கள். துப்பாக்கி உள்ள சுட்டு சாகடிச்சாங்க அவரை. யாரை? ஒரு இடஒதுக்கீட்டுக்காக போராடினா போராளிகள். அன்றைக்கி ஐயா டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடந்த ஒரு போராட்டம். அதுக்கு அங்கே தலைவர் வந்து தளபதி மணிமண்டபம் கட்டினார். இப்போ இவங்களுக்கு நீங்கள் மணிமண்டபம் கட்டுறேன்றீங்க. நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன், உங்கள் கூட்டத்தை பார்க்குறதுக்கு கூட்ட நெரிச்சலில் எந்த ஒரு 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 அரசியல் கட்சி தலைவர் கூட்டத்தை பார்க்க வந்து இறந்து போனவங்க தானே. ஒரு பயம் கிடையாது, குழந்தைய தூக்கி வரக்கூடாது, கர்ப்பிணி தாய்ப்பட வரக்கூடாது, பசங்க வரக்கூடாது, கூட்டத்தில் போய் சிக்கக்கூடாதுன்னு ஒரு நடிகரை பார்த்தாகணும். ஒரு நடிகர் விஜய் ஒரு பெரிய மாஸ் நடிகர், அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் விஜய் இடத்தை யாரும் பிடிக்கல. அஜித் இருக்கார், அவர் எனக்கு ரசிகர் மன்றம் வேணாம், எனக்கு புகழ் வேணாம், எனக்கு எதுவும் வேணான்னு போயிட்டார். அஜித்தெல்லாம் வந்திருந்தா எங்கேயோ போயிருப்பார். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த மாஸ் விஜய் தான் இருக்குது, அவர் தான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, நான் ஒத்துக்கிறேன். அந்த சினிமா மாசு இன்னைக்கு அவர் தான் இருக்குது. கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது, கேரளாவில் இருக்குது அந்த மாசு இருக்குது. ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம். அன்னைக்கு அவர் நடிகர் தான். இப்போ கூட ஜனநாயக படம் ரிலீஸ் இன்னும் ஆக போகுது. இப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆக போகுது. சிஎம் ஆன பிறகு கூட அவர் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ Honorable Mr. Joseph Vijay is not only a chief minister of Tamil Nadu, still now he is an actor. CM ஆன பிறகு கூட அவர் ஆக்டர் தான். ஒரு நடிகரை பார்க்க வந்து கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு நினைவு சின்னம் கட்டுறேன்றாங்க. இதுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், இதுக்கு தமிழ்நாடு இந்த தேர்தலுக்கு பிறகு உடுப்பி ஓட்டல் எச்சல மாதிரி அரசியல் இல்லை. இது இவ்வளோ பெரிய வார்த்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் யாரெல்லாம் வாக்களிச்சாங்களோ அவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா? இது ரொம்ப கடுமையான இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு அரசியல்னு சொன்னேன். மக்கள் நான் என்னைக்குமே குறை சொல்ல மாட்டேன். குளத்தூர் மக்கள் கூட நான் குறை சொல்லலைங்க. நான் குளத்தூர் மக்களோட நான் குறை சொல்லலை. என்னைக்கு மக்கள் நம்ம குறை சொல்லக்கூடாது. வாக்களித்த மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருங்குடி மக்கள். அவங்க தான் நம்ம ஓட்டு பண்ண. அவங்க தீர்ப்பை நான் தப்பாக சொல்லவே இல்லை. அரசியல் சொல்கிறேன் சார். நான் தமிழ்நாடு அரசியல் சொல்கிறேன். தமிழ்நாடு அரசியல் பார்த்தீங்கன்னா அப்படி ஆகிப்போச்சுன்னு நான் சொல்ல வரேன். அப்படி தான் ஆயிடுச்சு தமிழ்நாடு அரசியல். இவங்க பேசுறது, இவங்க பண்ணுறது, போகிறது, நாங்கள் ஆட்சிக்கு வரலன்றது
எனக்கு எந்த விதமான வருத்தம் இல்லைங்க. இது ஜோசப் விஜய் பார்க்குறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. அவங்க கட்சி அமைச்சருக்கு பார்ப்பாங்க, இல்லை அவங்க ஐடிவிக்கு பார்ப்பாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வரல, எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சரான வருத்தம் எனக்கு இல்லை. எனக்கு இல்லை, எந்த தொண்டனுக்கும் இல்லை. எங்கள் தலைவர் தளபதி வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாரே, தோக்கடிச்சிட்டோம், நீங்கள் தோற்று போயிட்டோம், நீங்கள் பேசும்போது வருத்தம். ஆனால் அந்த வருத்தம் இப்போ எனக்கு இல்லை. அந்த சட்டமன்றத்துக்கு போகாதே நல்லது. ஆமாங்க, ஒரு பெரிய தலைவன். ஸோ இப்போ பாலிட்டிக்ஸ் என்னன்னு கேட்டால் உதயா வர்சஸ் விஜய். கூட்டணி கட்சியெல்லாம் உங்கள்கிட்ட வந்தால் எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அதில் தராத்தரம் இல்லாதவங்களாம் கூட்டணி சேர்த்துனா அவனுங்கெல்லாம் எங்களை பற்றி பிரச்சனை எனக்கு சிரிப்பு தான் வருது. யார்? அந்த சைக்கோ வைகோ. ஏன்னா பண்ணுறதுக்கு அந்த ஆள் இவ்வளோ கடுமையாக அவர் விமர்சிக்கணுமா? அவர் ஒரு மாபெரும் தலைவர். யார் அவரா? அவர் ஒரு மாபெரும் தலைவர். இப்போ வைகோ போயினே இருந்தாருன்னு வச்சுங்க, தடிக்க விழுந்துட்டாருன்னு வச்சுங்க, மனுஷன் அட கல் தடிக்க விட்டாருன்னா அவரா தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கணும். தூக்கி கூட ஆள் இல்லை. சப்போஸ் அவர் விடும் போது அவர் புள்ள துரை வைக்க வந்தவன்னா தூக்கி விடுவார். அவர் ஒரு பெரிய தலைவர். அவர் ஏயா 7 வருஷம் 9 வருஷம் எங்கள் கூட பயணிக்கிற, 5 வருஷம் ஆளுங்கட்சி இது, உன்னை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறோம், எங்களோடய இருக்கிற, உனக்கு அப்போல்லாம் தெரியலையா திமுக கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ஊழல் அப்போ தெரியலையா? இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், எனவே தான் அந்த ஊழலை எதிர்த்து நான் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விட்டேன். அது பத்திரிக்கையாளர் கேட்டாங்க. ஒரு தண்டனை இருந்துச்சுல திருப்பூர்ல. ஏங்க அவங்க கூட கூட்டணி இருக்கும்போது தெரியலையா? அது எப்படி நான் கூட்டணி கட்சியில் இருக்கும் பொழுது அது அவரை நான் விமர்சிப்பது அது கூட்டணி தர்மம் இல்லையா? அவன் கேட்டான். எதனா கவனிச்சாங்களான்னு உடனே கோவம் வந்துச்சு. யார் நீ? எந்த பத்திரிகை? நீ அந்த மஞ்சள் பத்திரிகை தினகரனா? மஞ்சள் பத்திரிகை நான் சொத்து வாங்கி விட்டேன் எழுதியிருக்க. ஆமா, உனக்கு மவுண்ட் ரோட்லேயே சொத்துக்குத. எத்தனை பேருக்கு நீ பாதுகாப்பு கவசமா இருப்ப? நான் தம்பி நான் சொல்றது நீங்க வாங்கிக்க தம்பி. அன்னைக்கு கலைஞர்கிட்ட இந்த மண்ணுலகில் வாழும் முறை முத்தமிழர் அண்ணன் கலைஞருக்கு நான் பாதுகாப்பு கவசமாக இருப்பேன். அண்ணன் கலைஞர் கடலிலே குதி என்று சொன்னாலும் நான் கடலிலே குதிப்பேன். அண்ணன் கலைஞர் தான் எனக்கு எல்லாம். தனியா போயிட்டேன், கட்சி ஆரம்பிச்சேன், ஜெயலலிதா கிட்ட போனேன். அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட்டணி, தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மை. இந்த எங்களுடைய அம்மையார் யார் என்று கேட்டால் புரட்சி தலைவி அன்னை இந்திரா காந்தி இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று சொன்னால் இதோ இன்னொரு இந்தியாவின் இரும்பு பெண்மணி தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களே. இந்த வைகோ உங்களின் பாதுகாப்பு கேடயமாக, பாதுகாப்பு கவசமாக சகோதரன் வைகோ இருப்பான். அந்த அம்மா படாலத்துக்குள்ள போட்டுச்சு. அடுத்து கலைஞர் ஒன்று கூட்டு வந்துட்டாரா? இப்போ வெளியே வந்த அங்கங்கே சுத்தன. அப்புறமா என்ன பண்ண? அவர் பாவம் விஜயகாந்த் இங்கே தாங்க தாங்க ஆஃபீஸ். எங்கள் ஊருக்காரர் குடியாத்து மாப்பிள்ள அக்கா பிரேமலதா விஜயகாந்த் எங்கள் குடியாத்துக்காரர் செம்பேடு கிராமம். அங்கே போய் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலில் அமர வைப்போம். அவர்தான் முதலமைச்சர். மதிமுக இருக்கிறது, மதிமுக அமைத்திருக்கிறது கூட்டணி. கேப்டன் விஜயகாந்த் அவர்களே உங்களின் பாதுகாப்பு கவசமாக வைகோ மதிமுக இருக்கும்னு அவங்களோட அடுபாதாளத்தில் தள்ளி அவர் அன்னைக்கு திமுக கூட்டணி இருந்தாருன்னு வச்சுங்க. திமுக கூட்டணி வந்திருந்தா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். சிஎம் கூட வந்துருக்கலாம் எதிர்காலத்தில். விஜய் வரும்போது வர முடியாதா? அவங்கள முடிச்சுட்டு அப்புறமா திரும்பி வந்துட்டார். இங்க அண்ணன் கலைஞரிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். நான் அண்ணன் கலைஞரிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். தளபதி ஸ்டாலின் அவர்களை பாதுகாப்பேன். கர்ணனுக்கு எப்படி கவச்ச குண்டலமோ தளபதி ஸ்டாலினுக்கு நான் தான் கவச்ச குண்டலமாக மதிமுக இருக்கும். இந்த மண்ணுலகில் உயிரோடு இருக்கும் வரை தளபதி ஸ்டாலினோடு நான் இருப்பேன். நான் இருப்பேன். வந்தா சொல்லியோ. இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசுகளுக்கும் எதிரிகளிருந்து வருகிற கணைகளை தட்டி எரிந்து அவர்களை பாதுகாக்கிற பாதுகாப்பு கவசமாக மதிமுக இருக்கும். தும்பச்சடியில தூக்கு போட்டு தொங்கு. இல்ல நான் என்ன கேட்கிறேன், அது அவருடைய அரசியல் நிலைப்பாடு. அந்த அரசியல் நிலைப்பாடை இப்ப எல்லாருமே கூட்டணிங்கிறது காலத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுறதா அரசியல் சூழல். இந்த ஆளு மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க சார். இது குதிரை பேரம் நடக்கிறது. என்னுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களே எப்படி நீங்கள் நான் ராஜினாமா செய்ய சொன்னேனே, அது இன்னொரு வேலை பண்ணார் தெரியுமா? அவரு குதிரை பேரம் நடத்தல விஜய்னு சொல்ல முடியாது. திரு ஜோசப் விஜய் அவர்கள் சாட்சி இருக்கு. நீ கூட சேர்த்துக்கிறிய 7.5 நாட் சனி, அவன் தான் உன்னை முடிக்க போறான். அவரே சொன்னார், நான் கோபால்சாமியை நான் 1.5 மணி நேரம் அவரை சந்தித்து பேசினேன். 1.5 மணி நேரம். பத்திரிகையாளர் கிண்டல் பண்றாங்க. அந்தால வெற்றி செய்யறாங்க. என்ன பேசுனீங்க? பேசினேன், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் பேசினேன். 1.5 மணி நேரம் சொன்னேன். உங்களுக்குத்தான் ஆதரவு, எங்களை கூட்டணியிலே சேர்த்துக் கொள்ள. என்னிடத்தில் விஜய் சொன்னார், 2 உறுப்பினர்களை ராஜினாமா செய்யுங்கள். அவங்க பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, சார் சிஎம் விஜய் சார் உங்களை எம்எல்ஏ பத்தி ராஜினாமா செய்ய சொன்னார். சொன்னாரே.
சொன்னாரு. அரசியலில் நேர்மை தூய்மை. வைகோ போய் பேசுவானா? சொன்னா 2 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய், இடைத்தேர்தலும் நான் வருகிறேன் பிரச்சாரத்திற்கு என்று சொன்னார். அவர் சொன்னார் ராஜினாமா செய்ய போகிறார். அவன் 5 பைசா மதியில் 2 எம்எல்ஏ திமுக. இது பிரச்சனை ஆயிடுச்சு. ஆதவர்ஜுனா லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பார் மாதிரி தெரியுது. ஸ்போர்ட்ஸ்மேன் ஆதவர்ஜுனா, பேஸ்கெட் பால் பிளேயரு, ஸ்விம்மிங் கோச்சரு, பாக்ஸரு, 2 குத்திருப்பார் வருத்தது. மக்களே, உனக்கு பல சோஃபாக்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு உன்னை சும்மா எங்களுக்காக கொலைன்னு சொன்னால் அவரை மாட்டி விடுறான். அப்படியே 2வது நாள் பார்த்தீங்களா? இல்லையே, சொல்லவில்லையே. ஜோசப் விஜய் முதல்வர் சொல்லவில்லையே, நான் தான் சொன்னேன். 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்துவிட்டு இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாருங்கள் என்று அழைத்தேன். ஜோசப் விஜய் சொன்னார், அப்பொழுது பார்க்கலாம் என்று சொன்னார். அவர் சொல்லவில்லையே. 2 வீடியோவும் போட்டு வச்சு செய்யணும். அந்த பொதுக்குழுவில் பேசுறது, நான் தூய்மையானவன், லஞ்சம் வாங்க, நான் திமுக என்னை பத்தி பேசுகிறதே, இந்த அவச்சொல்லுக்கு இந்த பழிக்கெல்லாம் நான் ஆளாக வேண்டுமா? அன்றைக்கே நான் அந்த ஈழப்பொருளை இறந்திருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன். வீரபாண்டி கட்டபொம்மன் படத்துல சிவாஜி கணேசன் வசனம் பேசுவார், எல்லாரும் இறந்துருவாங்க. அப்போ ஒரு மண்டபம் தங்கியிருப்பார். அப்போ சிவாஜி சொல்வார், அன்றைக்கே ஆங்கிலர்களை எதிர்த்து, ஆங்கிலர்கள் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அந்த போரில் மடிந்திருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன், வீர மரணம் அடைந்திருப்பேன். இந்த ஈழ்வான ஒரு மரணம் எனக்கு தேவை என்ற மாதிரி இவரு ஈழப்போரிலே மறைந்திருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். கடலிலே என்னை அனுப்பிவிட்டார் பிரபாகரன். வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குண்டு என்னை நோக்கி வந்தது. அந்த குண்டு என் பக்கத்திலே விழுந்து விட்டது. இன்னொரு குண்டு வந்தது. என் மீது விழப்போகிறது என்று எதிர்பார்த்தேன். அந்த குண்டு என் மீது விழவில்லை. அது விழுந்து இறந்திருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஒக்கே, அந்த குண்டுக்கே கேவலமாயிட்டு இருக்கும். அந்த குண்டு இந்த ஆள் மேல விழுந்திருந்தா ஈழப்போருக்கே கேவலமாயிட்டு இருக்கும். நீ ஈழத்தை பத்தி பேசுற, ஈழத்தை பத்தி நீ உன்னுடைய பிஏ ஜெயபிரசாந்த் ஈழத்தை பத்தி பேசுறல, உன் பிஏ ஜெயபிரசாந்த் இலங்கை பெண்ணை ஒருத்தரை காதலிச்சு திருமணம் பண்ணாரு. முகாமில் இருக்கிற பெண்ணு. அது இப்போ அந்த பொண்ணு கர்ப்பமாகுது, கன்னியாகுமரியில் இருக்குது. இவங்க வீட்டுக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்தாங்க. ஏன்னா அவங்க வேற கண்ட்ரி இல்லை, அதை அவங்க ஒரு முகாமில் இருக்கிறவங்க. ஒரு சில சட்ட சிக்கல், அடிக்கடி போலீஸ் வீட்டுக்கு வரவே கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன்டா போய் நீ அந்த முகாமில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணனா? அவங்க கூடவே சுற்றி எனக்கு அந்த ஈழ உணர்வு வந்துருச்சுங்க. டேய், ஈழ உணர்வு வீட்டுக்கு போலீஸ் எடுத்து வரா, அங்கே என்ன அந்த தூதரத்துக்கு இருந்த அதிகாரி வரா, உன்னை வேலை விட்டு நிறுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நீ ஈழத்தமிழ், அதுலேயும் ஃப்ராடு, ஈழத்தமிழர் விஷயத்திலையும் ஃப்ராடு, எல்லாத்திலையும் ஃப்ராடு. இந்த ஆளை கூட்டில் அந்த வார்த்தை ரொம்ப அப்படி ஒரு தலைவரை, ஒரு நாடறிந்த ஒரு தலைவரை இப்படி காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகள் எங்க? அவரு ஒன்று சொல்லிட்டா, அவர் தலைவரு அந்த அந்தஸ்தில் அவர் இழந்துட்டாருங்க. அவரோட சிறந்த தலைவர் அவர்கிட்ட இருந்து விலகி வெளியே வந்தார் பாருங்க, மல்லை சத்யா. எப்படி நீ என் தலைவன் தளபதியை பார்த்து 30 வருஷமா இந்த நாட்டை ஏமாத்தினார் மு க ஸ்டாலின் உன் பையன் எப்படி சொல்றான்? பீட ஒழிஞ்சிச்சு உன் பையன் எப்படி சொல்றான்? இதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்களா? நான் சார் சும்மா இப்போ முதலமைச்சர் நான் பேசினேன், தவறான வார்த்தை தானு சொன்னேன்னா, ஆதவர்ஜுனா நிறைய பேசுற அப்படி அவரை பற்றி நான் தவறான வார்த்தை அவருடைய என்னோட கண்டனத்தை தெரிவித்தேன். நீ எப்படி என் தளபதி ஸ்டாலின் 30 வருஷம் நாட்டை ஏமாத்தினா, அப்புறமா ஏன்டா எங்க கூட வரீங்க? 30 வருஷம் நாங்கள் ஏமாத்தலாம் தெரியுதுல, அப்புறம் ஏன்டா ஏன் எம்எல்ஏ ஓட்டுறாங்க? உங்க அப்பா ராஜ்யசபா எம்பி ஆகிறான், டீ போட்டி சின்னத்தை நிக்க வச்சு உன்னை யாரா எம்பி ஆக்குது? நீ தனியா நின்றுதா உங்க அப்பா வந்து உன் ஓட்டு கேட்டிருந்தா ஒரு தீ போட்டியில் 100 குச்சி இருக்குமா? அந்த ஓட்டு நீ வாங்கியிருக்க மாட்டேன். என் தலைவர் தளபதி ஸ்டாலின், எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பச்சாத்த திமுக தொண்டம் வலிச்சா, எங்க அண்ணன் கே நேரு உன்னை ஜெயிக்க வச்சாரு. ரிசைன் பண்ண உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற கடையலூர் சட்டமன்ற உறுப்பினர் சீர்காழி ரிசைன் பண்ண சொல்றேன். ஏன் பண்றாங்க? அவங்க திமுக, உன்னை பிடிக்கல அவங்களுக்கு, எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த ஆள் பின்னால பண்ணா வீணா போயிடுவேன். நீ ரிசைன் பண்ணிட்டுனா அந்த இடத்துல கூட அவங்கள நிற்க சொல்லிட்டு, டிவி கட்சியை நிற்க சொல்லிட்டு ஒரு தொகுதிக்கு 100 கோடி அந்த ஆள் வாங்கிடுவார். அவங்க உஷாராயிட்டாங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க, மக்கள் திருப்ப நாங்கள் மதிக்கணும் அப்படின்னு உஷாராயிட்டாங்க. நீ கடுமையான குற்றச்சாட்டை, இந்த வைகோ வைக்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸும் வைக்கல, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் வைக்கல, அண்ணன் எழுச்சி தமிழன் திருமாவளவனும் வைக்கல. பேராசிரியர் காதர் மொய்தீன் ஏதோ அவர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றார்? பேராசிரியர் காதர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? காயிதே மில்லத் ஆரம்பித்த கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பெண்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார், இஸ்லாமிய பெண்கள். அது எவ்வளோ பெரிய வார்த்தை. கண்டிச்சாங்க இல்ல அவங்க எல்லாருமே. கடவுளினுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு அல்லாவின் ஆசீர்வாதம் அவருக்கு இருக்குது. அல்லாவின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கு. அவர் கடவுள், நபிகள், இறை தூதர். அந்த அல்லாவின் ஆசீர்வாதம் என்னைக்கு எங்களுக்கு இருக்குது. காயிதே மில்லத் மரணப்படுக்க இருக்கும் பொழுது கலைஞர் அழைத்து, கலைஞர் அவர்களை இஸ்லாம் சமுதாயத்தை உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன், நீங்க தான் அவங்களோட பாதுகாக்கணும் போது, அப்ப தலைவர் கலைஞர் சொன்ன வார்த்தை, என் பிணத்தை தாண்டி சென்றுதான் இஸ்லாம் சமுதாயத்துக்கு ஒரு தீர்வு ஏற்படும், இஸ்லாம் சமுதாயத்துக்கு நான் பாதுகையாக இருப்பேன். கலைஞர் கருணாநிதி சொன்னார். பாதுகைன்னா என்ன தெரியுமா? செருப்பு. நீங்க என்ன பண்றீங்க?
இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அவங்க கூட நம்ம அவ்வளோ வந்து திமுக விமர்சிக்கல, காதர் கூட அவ்வளோ யாரும் பெருசாக விமர்சிக்கல. அதே மானித்தவர் என்ன சொல்கிறார், திமுகவுக்கு மெஜாரிட்டி வரல, அவங்க மெஜாரிட்டி வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கூட நீங்கள் எங்களை சொல்லலாம், நாங்கள் கூட்டாக நாங்கள் போயிட்டோம். ஆனால் நீ எவ்வளோ திமுக அட்டாக் பண்ணுற? ஜெயலலிதா அம்மாவை அட்டாக் பண்ணேன், அந்த காலத்தை கலைஞர் அட்டாக் பண்ணேன், கலைஞர் குடும்பத்தை வெள்ளை சேலை கட்டணும்னு சொன்ன உன்னை சேர்த்தாங்க பாரு இவங்க, அது பண்ண தப்பு. விஜயகாந்த் போனேன், தேமுதிக 10 சீட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு இப்போ நீ கேட்குற. யாரும் நீ விமர்சனம் பண்ணல. ஒரு நிலையான அரசியல் இருக்குது அவங்ககிட்ட. நீ ஜாதியான அரசியல் அதை என்னைக்கு நீ மதிமுகன்னு பிரிஞ்சு வெளியே போன திமுக எதிர்த்து நீ அப்படியே நின்றுக்கணும். திமுக எனக்கு எதிரிடா. ஆனால் திமுக அரவணைக்குதே, அதை ஏன் உங்களுக்கு அந்த ரோட்டில் வாஸ்போர்டில் வந்து நின்று பவதி பிக்ஷாந்த் தேவினா என்ன பண்ண முடியும்? வாஸ்படியில் நின்று எல்லா கூட்டணி கட்சியிலையும் நான் இல்லை நான் அந்த மாதிரி கூட்டணி கட்சியில் நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். மதிமுக பண்ணுற மாதிரி அவங்களெலாம் நான் விமர்சனம் பண்ண, அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க என்னைக்கு இருந்தாலும் அங்கே வந்து வெளியே வரதான் போகிறாங்க. அதனால தான் விஜய் என்ன பண்ணுறா அப்படின்னா, திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒருத்தர் யார் ரிசைன் பண்ண வைக்கிறார். ரிசைன் பண்ணி வச்சு நமக்கு அவருக்கு இன்னொரு 15 சீட்டாவது இன்னும் வேணும், விசில் சின்னது, அப்போ தான் ஒரு மெஜாரிட்டி. மற்ற கூட்டணி கட்சிகள் அவ்வளோ கேவலமாக நான் பேசணுன்ற அவசியம். ஆனால் என்னென்னா பல கூட்டணி கட்சிகள் விஜய் ஓட்டு போட்டாங்க, அது உண்மை. சார் ஒன்று வேணாம் சார், வைகோ வீட்டுக்கு விஜய் சார் வந்தார், சிஎம் விஜய் சார் வந்தார்ல, வைகோ வீட்டு வந்தார்ல, அப்போ அவங்க பையன் துரை வைகோ அந்த வீட்டில் வேலை செய்கிற 4 தாய்மாரோட அழைச்சி இவங்கெல்லாம் உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டாங்க, 2 மாதமாக சொல்லிடுறாங்க விசில் தான் போடுங்கன்னு, உங்களை தான் ஓட்டு போட்டாங்கண்ணா. ஹாடா பாவிங்களா, எங்களுக்கு துரோகி எங்கேங்கிறான் பார்த்தியா, உன் வீட்லேயே உனக்கு ஓட்டு போடலையே, அது பெருமையாக சொல்கிறியே, அப்புறம் எங்கே நாங்கள் ஜெயிக்கிறது? அப்புறம் ஏன் அந்த துரோகின்னு சொல்ல மாட்டோம்? அப்புறம் ஏன் விமர்சனம் பண்ண மாட்டோம்? எவ்வளோ கடுமையான சொற்களை நீ திமுக மீது சொல்கிறேன், திமுக அமைச்சர்கள் மீது சொல்கிறேன், திமுக கட்சி மீது சொல்கிறேன். நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம், உதயசூரில் நிற்க வேண்டும் என்று நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம். நீ சூடு சொரண சுயமரியாதை சொந்தக்காரர் வேணா சீப்போ, உன் தேர்தலை வேணாம் சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. கமலஹாசன் சொன்னார்ல, நாங்கள் தேர்தலில் நிற்கிற ஆதரவு கொடுன்னு சொன்னாரா இல்லையா சார் கமலஹாசன்? நீ வேணான்னு சொல்லிட்டு போ. அன்றைக்கி வந்து நான் அங்கே தான் இருந்தேன், வராரு 4 தொகுதிகளிலே மதிமுக போட்டியிடும். ஏன் சார் 4 தான் கொடுத்தாங்களா? அதற்கு ஆட்களை தேட வேண்டியது இருக்கிறது 4 தொகுதிகளுக்கே. அதற்கு மேல் நான் எங்கே செல்வது? எந்த சின்ன உதயசூரிய சின்னத்தில் நிற்கிறேன். ஏன் சார் சுயேட்சை சின்னத்தில் நிற்க வேண்டியதானே? கேட்டேன், அவர் ஒப்புக்கொள்ளவில்லையே, டெபாசிட் வராது. அதாவது உதயசூர் ஒரே ஒன்று மட்டும், நான் சுயேட்சை சின்னத்தில் நிற்க போகிறேன். தளபதி ஸ்டாலின் உள்ள முதலமைச்சர் ஆக்காமல் வைகோ ஓய மாட்டான் அப்படி போனார். இப்ப என்ன நடந்துச்சு? அப்புறம் ஏன் அவரை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றீங்க? நீங்க இவ்வளவு சொல்றதுனால உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கூடுதலா கேட்க கேளு சும்மா கேளுங்க. நீங்கள் வந்து ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு வந்து ரொம்பவே வேண்டப்பட்ட ஒரு ஆள் தான். நீங்க அவரோட ரொம்ப நெருங்கின தொடர்புல இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்கள்ட்டையும் நெருக்கமா இருப்பாரு. அவர் ஒரு எளிமையான தலைவன். அவரு இப்போ முன்னாள் அமைச்சர் ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய மகன் வந்து டிவிக்கெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க. கலைஞர் அவர்களுடைய பேத்தி, அதாவது இன்னும் சொல்ல போனால் மூக அழகிரியினுடைய மகள் வந்து டிவிக்கேல இணைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல போனால் கொள்கை பிரச்சார பீரங்கின்னே அடையாளப்படுத்தக்கூடிய திருச்சி சிவா அவர்களுடைய மகள் வந்து டிவிக்கேல இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் நீங்கள் என்னவா பார்ப்பீங்க? சொல்லிட்டா அண்ணன் திருச்சி சிவானுடைய மகள், மூத்த மகள், அவங்க வீட்டுக்காரர் வக்கீல், லவ் மேரேஜ். அது அவருக்கு இவங்கள்ட்ட தொடர்புல இல்லை தான் உண்மை. அப்போ காதல் திருமணத்திற்கு எதிரானவரா? அப்படி இல்லை, அது ஒரு டீப்பாக போனால் அது வேறு மாதிரி ஆகிடும், வேணாது. அவர் என் கட்சியோட எனக்கெல்லாம் வந்து ஒரு குரு மாதிரி. 92 அவருக்கு பொட்டி தூக்கி நான் போனவன். அவங்க பொண்ணு தப்புனுச்சு, நம்ம அவர் எப்படி சொல்ல. அதே மாதிரி அண்ணன் அழகிரி அண்ணன், அதே மாதிரி அவங்க கயல்வெளி அந்த சகோதரி, திமுகவுக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை, தளபதி குடும்பத்துக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை போனாங்க. இப்போ நான் ஜெகத் ரட்சகன் சொன்னீங்கல்ல, அவர் திராவிட ஆழ்வார், உண்மையான கட்சிக்கார், கலைஞரன் வெறி பிடித்த கலைஞர் பித்தன். அவருடைய மகன் 13 வருஷம் ஆச்சு அவர்கிட்ட பேசி. எனக்கு நல்லா தெரியும் அவருடைய மகன்கிட்ட அவர் பேசி, அவங்க 2 பேருக்கு பிரச்சனை. 13 வருஷம் எந்த பேச்சுவார்த்தை கிடையாது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நல்லது சொல்வார், என் புள்ள நல்லா. அவர் இன்னொரு கான்செப்ட் அந்த ஜெகத் ரட்சகன் என்னன்னு கேட்டால், எங்கள் அண்ணன் திராவிட ஆழ்வாரன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, எல்லா அரசியல் கட்சி தலைவர் பையனே அரசியல் கொண்டா அப்போ தொண்டை எப்போ வருவான்? நானாவது விதிவிலக்காக இருக்கிறேன். அண்ணன் ஜெகத்தினுடைய கான்செப்டை பாருங்கள், நானாவது விதிவிலக்காக இருக்கிறேன். என் பையன் நீ திமுக தொண்டனாயிரு, கட்சிக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு, எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணு, நீயும் எனக்கு அடுத்து நீயும் எம்பி ஆகணும், நீயும் கொள்கை புரட்சியில் ஆகணும், அப்புறம் அடுத்து யார் வர்றது? அதனால் வேணான்னாரு. அவர் ஏற்றுக்கல. சரி, ஒரு அப்பனும் புள்ளிக்கும் எத்தனை குடும்பத்தை பிரச்சனை இருக்குது சார்.
மகாபாரத ராமாயண காலத்தில் இருந்துக்குது. அவருக்கும் இவருக்கும் எந்த தொடர்பு இல்லை. இப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே அவர் தொடர்பு கொண்டார். நைட்டு தான் கேள்விப்படுறார் இப்படி நடக்க போகுதுன்னு. பேச்சுவார்த்தை கிடையாது, எந்த தொடர்பு கிடையாது. அவருக்கு என்னென்ன சேரணுமோ இப்போ பிச்சு கொடுத்துட்டாரு. எந்த இதில் அவருக்கு தெரியாமல் போய் காலையில் போய் அவர் அந்த கட்சியில் சேர்றாரு. எப்படியோ புஷ்ஷானந்த கூட கனெக்ஷன். இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. மன வருத்தத்தில் இருக்கிறாருங்க, ரொம்ப மன வருத்தம். இளவுடு மாதிரி உட்காந்துக்கிறாரு. அவங்க மனைவியை இறந்து போனாங்க, அவங்க அக்கா இறந்து போனாங்க. அப்போ கூட அவர் முகத்தில் நான் அவ்வளோ சோகத்தை நான் பார்க்கல. அப்படி உட்காந்துருக்காரு அவர். அதனால் அவர் புள்ள போனதால் அவர் போய் என்னங்க பண்ணுவார்? அவருக்கு அந்த புள்ளிக்கு தொடர்பு கிடையாது. நீங்கள் சொல்கிற இந்த 3 பேரும் குடும்பத்தில் தொடர்பு கிடையாது, கட்சியில் தொடர்பு கிடையாது. அண்ணன் ஜெகத் இருக்காரு, அவர் போகிறோம் எங்களுக்கு, அவர் இருக்கார் எங்களுக்கு. அப்போ திமுகவினுடைய அரசியல் இந்த வாரிசு அரசியலுக்கு எதிராகத்தான் அவர் இந்த முடிவு அப்படி சொல்ல முடியாது. அவர் வாரிசு அரசியலுக்கான ஜெகத் எதிர்ப்பு கிடையாது. அரசியல் சூழ்நிலைகள் சரியில்லை, அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அவருக்கு ஒரு டேலண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அரசியலுக்கு வரணும்னா இன்னைக்கு அரசியலில் பாருங்கள், ஒரு உழைப்பு இல்லை, ஒரு தியாகம் இல்லை. ஏதோ எவ்வளோ நடித்தார் விஜய்? 60 படம் நடிச்சா அப்படிங்களா ஹீரோவா? ஏதோ 69 படம் நடிச்சிருக்காரு விஜய். 60 படம். அதில் ஒரு படம் கூட சமுதாயத்தை கருத்துள்ள படம் எதுவும் கிடையாது. எம்ஜிஆர் நடித்தார், கருத்துள்ள படம். சிவாஜி நடித்தார், கருத்துள்ள படம் நடிச்சிருக்காரு. ராதாரவி, யமாராதா கூட ரத்த கண்ணீர் படம் பார்த்தா அது ஒரு கருத்துள்ள படம் தான். அது ஒருத்தன் ஒழுக்கமாக வாழணும் அந்த படத்தில். ஒழுக்கம் இல்லைனா என்ன ஆவான்? இப்படி பல நடிகர்கள், கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. இவர் நடித்த படத்தில் ஒன்று கூட கருத்துள்ள படம் கிடையாது. ஆனால் ஒன்று, இளைஞர்களை ஈர்த்துட்டார். இளைஞர்களை எல்லாருமே, தாய்மார்களை வயதானோட ஈர்த்துட்டார். விஜயனுடைய ஆக்டிங்கு, அந்த ஸ்டோரி, அந்த ஃபைட்டு, அந்த டான்ஸு. இஸ் என் எ குட் டான்ஸர், இஸ் என் எ குட் ஆக்டர், இஸ் என் எ குட் ஃபைட்டர். ஆனால் கருத்துக்கு தானே கேட்டால் கருத்து இல்லை. இப்போ தான் ஒரு 6 வருஷமாக விஜய் சார் அது +2 படித்த 10th படித்த பசங்களுக்கு அந்த பணம்லாம் கொடுத்தாரு. கொரோனாவில் எங்கே போனார் சார் அவர்? இந்தியாவிலே கொரோனா வார்டுக்குள் சென்ற ஒரே முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். எங்கே போனார்? அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்துச்சு, வரல. அதுக்கு என்ன சொன்னார்? மாண்புமிகு நீர்வளத்துறை, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் புஷி ஆனந்த், ஐயோ அவர் இட்டுன்னு போக முடியலைங்க, இட்டுன்னு வரட்டா அண்ணாரு. ஒரு சினிமா எம்ஜிஆர் நடிகர், 2 முறை திமுக எம்எல்ஏ, சிறுசேமிப்பு குழு தலைவர், 1 கோடி ரூபாய் நிதி தரன்னார் தேர்தலுக்கு. உன் பணம் வேணாம், 1 கோடி மக்கள், 1 கோடி பேர்கிட்ட உன்னுடைய முகத்தை காட்டுன்னார். உழைச்சார். இவர் எதுவுமே இல்லை. இவர் வந்திருக்கிறாரு. ஸோ அரசியல் வேற மாதிரி போகுது. அதனால் அவர் வேணான்னு சொன்னார். நல்லது தான் சொன்னார். ஆனால் ஜெகத் அவர்கள் அவங்க பையன் கேட்காம அவர் போயிட்டாரு. அவர் பொறுப்பு இருக்க முடியாது. எல்லா வாரிசும் போயிட்டாங்களா? அதனால் அவங்க பையன் போனதுக்கு அண்ணன் ஜெகத் அவர்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அண்ணன் ஜெகத் அவர்களோடு 13 வருஷம் ஆச்சு பேசி, எனக்கு நல்லா தெரியும். அண்ணன் ஜெகத் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறாரு. வருத்தம்னா அப்படி இல்லை. இந்த மண்ணுலகத்தில் வாழும்படி இந்த இயக்கத்திற்காக பேசக்கூடிய ஒரு தலகர்த்தர், திராவிட ஆழ்வார் அண்ணன் ஜெகத் ரட்சகன், ஒரு சிறந்த பேச்சாளர். இதனால் அவர் அரசியலுக்கு எந்த மைனஸ் கிடையாது. அரங்கத்திற்கு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. வாழ்க.